மூன்றாம் வகுப்பு 4ஆம் பாடம் மல்லிகை உணவகம். செந்தில் காலை சிற்றுண்டிக்காக மல்லிகை உணவகம் சென்றான். சாப்பிடுவதற்கு 2 தோசை கொண்டு வர சொன்னான். 2 தோசை கொண்டு வாருங்கள். தோசைக்கு சர்க்கரை கொண்டு வாருங்கள். கடைக்காரர்: தம்பி, நீங்கள் அறிவிப்பை பார்க்கவில்லையே, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை, எனவே எழுதி வைத்துள்ளமே. செந்தில்: ஐயா, அறிவிப்புகளை படித்தேன். முதல் தோசை சாப்பிட்டு விட்டேன், 2வது தோசை சர்க்கரை கேட்டேன். கடைக்காரர்: தம்பி, நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே. செந்தில்: ஐயா, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று நான் எழுதப்பட்டுள்ளது. எப்படி என்றால் 2வது தோசைக்கு சர்க்கரை உண்டு என்று தானே பொருள். நான் 2வது தோசைக்கு சர்க்கரை கேட்டேன். கடைக்காரர்: ஆஹா, இப்படியும் பொருள் கொள்ளலாமா? நல்லது தம்பி, நாளை மாற்றும் விடுகிறோம். கடைக்காரர் சர்க்கரையை கொண்டு வந்து வைத்தார். மறுநாள் செந்தில் சிற்றுண்டி உண்ண அதே உணவகத்திற்கு சென்றான். அங்கே இருந்த அறிவிப்பு பலகையை படித்தான். இனிமேல் தோசை சர்க்கரை இல்லை. 2 தோசை வாங்கினான். 2 தோசை கொண்டு வாருங்கள். செந்தில்: தோசைக்கு சர்க்கரை கொண்டு வாருங்கள். கடைக்காரர்: தம்பி, நீங்கள் அறிவிப்பை பாருங்கள், இனிமேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை, எனவே எழுதி இருக்கிறோமே. செந்தில்: அதனால் நான் மேல் தோசை சாப்பிட்டு விட்டேன். கீழ் தோசைக்கு சர்க்கரை கேட்டேனையா. கடைக்காரர்: அடடே, இப்படியும் பொருள் கொள்ள வாய்ப்பிருக்கிறதா? நாளை அறிவிப்பு பலகையை எப்படி மாற்றுவது என சிந்தித்தபடி சர்க்கரையை கொண்டு வந்து தருகிறார். நன்றி, வணக்கம்.